இன்னைக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வித் சாண்டா ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். வந்து அவன்கிட்ட என்ன வேணும் கிறிஸ்மஸ்க்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. பேன் கேக், டோஸ்ட், பொட்டேட்டோஸ்லாம் இருக்கு. என்னோட ஃபேவரட் எப்பவுமே மதர் மேரி. ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வாய்ஸ். இன்னைக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வித் சாண்டா ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் சீசன் டிசம்பர் ஃபுல்லாகவே எல்லா வீக்கெண்ட்லேயும் பக்கத்தில் ஸ்கூல்ஸில், சர்ச்சில் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வித் சாண்டா ஈவெண்ட் நடக்கும். உங்கள் ஏரியாவில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு சூப்பரான ஈவெண்ட்டு, ரொம்ப மினிமல் காஸ்ட்டாக தான் இருக்கும். அடல்ட்ஸ்க்கு $10 சார்ஜ் பண்ணுவாங்க, கிட்ஸுக்கு $5. ஃபுட்டோட சாண்டாவும் இருப்பார், அவரோட பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். நிறைய கிட்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு ஹாஃப் டே கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாக ஃப்ளூவில் அடித்து கழிச்சு நான் வந்து பெட் அவுட்டே எந்திரிக்க முடியாமல் இருந்தேன். பட் இன்னைக்கு ஆஃப்டர் அ வீக் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் மை கிட்ஸ், குவாலிட்டி டைம். ஸோ அதுக்காக இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து அவன்கிட்ட என்ன வேணும் கிறிஸ்மஸ்க்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. அவனுக்கு செம்ம ஹாப்பி இன்னைக்கு சாண்டாவை பார்த்தது. நிறைய கிட்ஸ் வந்திருக்காங்க, சாண்டா இருக்காரு, நிறைய கிட்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ், ஃபுட் எல்லாம் வச்சிருக்காங்க. Thank you. No. I'm not sure. ஸோ பேன் கேக், டோஸ்ட், பொட்டேட்டோஸ்லாம் இருக்குது. நடுவில் சாசேஜும் வச்சுருந்தாங்க. பட் we don't eat sausage, அதனால சாசேஜ் மட்டும் நாங்கள் எடுக்கல. இப்போ சாண்டா வந்து என்கிட்ட கேட்டு போனாரு நம்ம சேனல் பேர் என்னன்ட்டு. பட் ஆப்வியஸாக அவருக்கு தெரியாது, நம்மளது வந்து ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கனால. இப்போ கொஞ்சம் கூட்டம் வந்துடுச்சு. இது ஒரு சேரிட்டி ஈவெண்ட் தான். ஸோ அவங்க அதை ஆர்கனைசேஷன் பற்றியும் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஆல் லைக் டொனேஷன்ஸ் வி மேக் ஃபார் ஹாலிடே சீசன்ல நிறையா வந்து பீப்புள் இன் நீடுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் ஹாட்டாக ஒரு காஃபி மட்டும் வேணும், அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். காஃபி. For the hot chocolate or no coffee? பிரேக்ஃபாஸ்ட் வித் சாண்டா சூப்பராக முடிஞ்சது. பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறது தான். வாங்க போகலாம். சர்ச்லேயே they have this beautiful store. These are children. இது வந்து குரூப் ப்ரேயர் ரெக்வஸ்ட். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் அதை காட்டியிருக்கேன். உள்ளே போகும்போதே வச்சுருப்பாங்க. இப்போ சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்டில் நெக்ஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். எங்களுக்கு பசங்களுக்கு தமிழ் ஸ்கூல் வேறு இருக்குது. ஸோ அப்படியே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறதான். ஸோ கிறிஸ்மஸ் டைம்லலாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து சும்மா
ஹாலிடே சீசனுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. பட் கிறிஸ்மஸ் டேக்கெல்லாம் சும்மா ஃப்ளவர்ஸ் வச்சு அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜன் நீங்கள் வந்து யூஎஸில் வந்து ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு இந்த கிறிஸ்மஸ் டே அன்னைக்கோ ஓப்பனிங் டைம்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், பிகாஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க எந்த சர்ச் அழகாக இருக்கும் விசிட் பண்ணுறதுக்கு கிறிஸ்மஸ் டைமில் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட போய் பார்க்கணும் எப்படி இருக்குது, என்ன எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணணும். என்னோட ஃபேவரட் எப்போவுமே மதர் மேரி. இங்கே வந்து டொனேஷன் ஃபுட் ட்ரைவ் வச்சுருப்பாங்க. யூஸ்வலாகவே இது எப்போவுமே இங்கே இருக்கும். வேணுங்கிற ஃபுட்டை இங்கே டொனேட் பண்ணோம்னா பீப்புள் இன் நீடுக்கு கொடுத்துருவாங்க. இது போல கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.